தாம்பீரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கண் இமைக்கும் நேரம். பெரும் சாதனைகள் செய்வதற்கு 3 நிலைகளை கடந்தாக வேண்டும். அவை ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம். சுயநலத்தை பெரிதாக எண்ணாமல் சமுதாய நலனுக்காக செயல்படுபவரின் சொல், செயல் எல்லாமே புண்ணிய காரியம்தான். கண்ணிமைக்கும் நேரத்தில் காலால் மிதித்த தன்னை கையால் எடுக்க வைக்கும் பெருமை கொண்ட முல்லை போல உன்னை தவறாக புரிந்து தாழ்த்தி பேசுபவர்கள் புகழ்ந்து பேசும் வரை உன் மௌன அமைதியை வடிவமைத்துக்கொள். நல்லா இரு என்ற ஒரு வார்த்தை மட்டும் நம்மை புரியாதவர்களிடமும் ஏமாற்றியவர்களிடமும் கொடுத்து செல்வோம். ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெறச் செய்யும். முயற்சித்துப் பார், முடியாதது என்று ஒன்றுமில்லை. நீ ஒதுக்கப்படும் சபையில் நிமிர்ந்து நில். நீ புகழப்படும் சபையில் அடக்கமாக நில். கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமே இல்லை. மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இல்லை. உன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாது, துணிவும் துடிப்பும் இருந்தால் மட்டும் எதையும் சாதிக்க முடியும். உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும். காயமில்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. வேர்வை சிந்தாத உன்னாலும் மை சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்து விட முடியாது. சிந்தித்து செயல்படுங்கள். உங்களின் நினைவு நேரத்தில் அமர்ந்து எல்லாம் மாறலாம். இருவரில் யார் மேலாளர் யார் பணியாளர் என்று கண்டுபிடித்தால் வேலைவாய்ப்பு தரப்படும் என்றார் அதிகாரி. நேர்முக தேர்வுக்காக வந்திருந்தவன் இதை கேட்டு திகைத்தான். காரணம், இருவரும் நிறம், உயரம், உடல்வாகு, நடை, உடை என அனைத்திலும் ஒன்றுபோல் காட்சியளித்தனர். பலமுறை முயற்சி செய்தும் நேர்முகத் தேர்வில் கலந்து கொண்ட நபர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பலமுறை முயற்சி செய்தும் முயற்சியில் பலனில்லாமல் முடிவில் அறையை விட்டு வெளியேறினர். அப்போது இருவரில் ஒருவர், நண்பரே, அடுத்த தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் என்றார். இரண்டாம் நபரே தயக்கமுடன் நின்றார். எதுவும் பேசவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்தில் முதல் நபர் மேலாளர், இரண்டாம் நபர் பணியாளர் என்று பதிலளித்தான். நேர்முகத் தேர்விற்கு வந்தவன் நாம் எதிர்கொள்ளும் விதமே நாம் யார் என்பதை முடிவு செய்யும். இளைஞர்கள் இப்போது எங்கும் வேகம், எதிலும் வேகம் என்று அதிவேக பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் எந்த விதமான விளைவுகளும் ஏற்படலாம். அதனால் தன்னையும் தன் உறவுகளையும் இழக்க நேரிடும். துன்பத்திற்கு ஆளாகலாம். எனவே கண்ணிமைக்கும் நேரம் என்பது பதவியும் வரலாம், பறியும் போகலாம். பொய்யாய் சிரித்து பொய்யான வாழ்த்துக்கள் சொல்லி பொய்யாகவே வாழ்ந்துகிட்டு போகிற வாழ்க்கையைத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேறு வழியின்றி. இங்கே கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏது வேண்டுமானாலும் நடக்கலாம். வருவதை அறிந்து அதற்கேற்றபடி தம்மை பாதுகாத்து கொள்ளும் அறிவுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரும் துன்பங்கள் வாழ்வில் உண்டாகாது. உடலுக்கு உயிர் ஒன்றே, அதுபோல உலகுக்கு கடவுள் ஒன்றே. உணர்வோம், கவனத்தை செலுத்துவோம் கண்ணிமைக்கும் நேரத்தில். இனிய வணக்கங்களுடன் முடிக்கின்றேன். நாளும் நன்றிகளுடன். தாம்பரபரணியின் தமிழ் என்ற இந்த முகப்பினை உங்களது கைபேசியில் பதிவிறக்கம் செய்யுங்கள், பகிருங்கள், உங்களின் கனிவான விருப்பத்தை தெரிவியுங்கள்.